Hi students, இன்னைக்கு exercise 1.1ல question number 2 பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் சிம்பிளாக இருக்குது, உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எனி கொஸ்டினுக்கு ஆன்சர் தேவைப்படுது, இன்னும் வேறு ஏதாவது கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுது, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு prove that 3 plus 2 root 5 is irrational அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து 3 மார்க் கொஸ்டினில் தான் கேட்பாங்க. கொஸ்டினில் போர்டில் எப்படி கேட்பாங்கன்னா root 5 given that root 5 is irrational அப்படின்னு கிவனில் கொடுத்துட்டு hence prove that 3 plus 2 root 5 is also irrational அப்படின்னு தான் கேட்பாங்க. ஓகே, ஒருவேளை அவங்க அப்படி கேட்டாங்கன்னா நம்ம சிம்பிளாக இதை வந்து ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா இட்ஸ் கிவன் ஆல்ரெடி ரூட் 5 இர்ரேஷனல் கிவன் தட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேஷ்னல் நம்பர், ஓகே, இது வந்து இர்ரேஷனல் நம்பர். ஸோ என்ன சொல்லலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷனல் is always irrational. அதோட ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த பார்ட் வந்து இர்ரேஷனல்னு சொல்லிட்டோம். நவ் இது ஃபுல்லாத்துக்கும் இப்போ போகணும். அப்போ என்ன செய்யணும்னா 3 வந்து ஆல்ரெடி ரேஷ்னல் நம்பர். ஸோ இப்போ என்ன சொல்கிறோம்னா சம் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் irrational is always irrational. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா 3 + 2 root 5 is irrational அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் போர்டில் இது 3 மார்க் கொஸ்டினில் வரும்போது இதுக்கு மார்க் 3 மார்க் தருவாங்களா அப்படின்னா இஸ் கொஸ்டின் மார்க், பிக் கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சைல்டிஷ் ஆன்சர் மாதிரி இருக்கும். பட் கண்டென்ட் கிளியராக உங்களுக்கு ஃபுல் மார்க் இருக்குது, 3 மார்க்னால் ஃபுல் மார்க் அப்படியே கிடைக்கணும்னா இதை வந்து நம்ம இந்த மெத்தடில் ப்ரூவ் பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம எப்படி ரூட் 5 இஸ் இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணுறப்போ அதை வந்து ரேஷ்னலாக கன்சிடர் பண்ணி இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தடை தான் இதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ப்ரூஃப் இதில் நான் ரூட் 5 எடுத்து இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. நீங்கள் என்ன ஒருவேளை கிவனில் வந்து ரூட் 5 இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ரூட் 5 வந்து இர்ரேஷ்னல்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம்னா ரூட் 5 தனியாக எடுத்து இது இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் எழுதின அதே கண்டென்ட்டு இர்ரேஷ்னல்ஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் இஸ் ஆல்வேஸ் இர்ரேஷ்னல். ஸோ 2 root 5 is irrational அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சம் ஆஃப் ரேஷ்னல் அண்ட் இர்ரேஷ்னல் நம்பர் இஸ் ஆல்வேஸ் irrational. therefore 3 + 2 root 5 is irrational அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக போகும். ஏன்னா நீங்கள் முதல்ல ரூட் 5 இர்ரேஷ்னல்னு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அதனால் அது கொஞ்சம் லாங். 3 மார்க்குக்கு அவ்வளோ டீட்டெயிலாக எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 மார்க் கொஸ்டினாக இருக்கும்போது என்ன செஞ்சுருவாங்கன்னா கொஸ்டின்லேயே ரூட் 5 இஸ் இர்ரேஷ்னல் அப்படின்னு கிவனாகவே கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம அதை திரும்ப கிவன் கொடுத்துருக்கிறத ப்ரூவ் பண்ணணுன்ற நீடு கிடையவே கிடையாது. ஸோ அதனால் வேஸ்ட் ஆஃப் டைம், நமக்கு இதில் வந்து கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஃபுல் நம்பரையே நான் என்ன செய்ய போகிறேன்னா ரேஷ்னலாக கன்சிடர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஸோ let us consider that 3 + 2 root 5 is rational. Okay, உங்களுக்கு தெரியும் ரேஷ்னல் அப்படின்னு சொன்னோன்னா அது என்ன, p/q ஃபார்மேட்டுக்கு நம்ம எழுதுவோம் இல்லையா? ஸோ 3 + 2 root 5 is equal to p/q. இதோட நெக்ஸ்ட் கண்டிஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். p where p and q are coprime and also
q is not equal to 0. So this condition is monetary. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் இது வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா இதை வந்து ரீஅரேஞ்ச் பண்ண போகிறேன். முதல்ல +3, அதாவது இதை நான் எப்படின்னா √5 = அப்படின்ற மாதிரி இதை வந்து ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் √5 மட்டும்தான் இருக்கணும், 3யும் இருக்கக்கூடாது, 2வும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதில் நான் முதல்ல எதை ரிமூவ் பண்ணணும்னா 3யை தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ இங்கே 2√5 = p/q -3. ஏன்னா 3 தான் அந்த சைடு போகுது, p/q மூவிங் ஆகலை. ஓகே, அது வந்து மறந்துடாதீங்க. மாற்றி போட்டுட்டிங்கன்னா 3 - p/q அப்படின்னு போட்டிங்கன்னா இட்ஸ் ராங். ஓகே, அதை பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நான் 2வை எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி இதுக்கு நான் எல்சிஎம் நான் எடுத்துகிட்டு வரேன். 2√5 = p - 3q / q. இப்போ நான் என்ன செய்யலான்னா 2வை வந்து இங்கிட்டு டினாமினேட்டரில் எடுத்துகிட்டு வந்துடுறேன். So √5 = p - 3q / 2q. ஓகே, இப்படி எழுதலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் எல்சிஎம் எடுக்க தேவையில்லை, நான் அப்படியே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் தாராளமாக வச்சுக்கலாம், அதில் எந்த தப்புமே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் இதை எடுக்காமே போட்டு காட்டுறேன். இப்போ p - p/q -3 இருக்கும் இல்லையா? இந்த 2 வரும்போது நம்ம என்ன செய்வோம்னா இந்த ஸ்டெப்லேயே நான் போட்டுடலாம். ஓகே, இந்த 2 இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது √5 = 1/2. 2 வந்து காமனாக வெளியில் வச்சுட்டு p/q -3 இப்படியும் எழுதலாம். ஓகேவா? இப்படியே எழுதலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டெப் காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி எழுதலாம். இப்படி எழுதினாலும் ஆன்சர் ஒன்று தான். ஓகே, இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா √5க்கு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டரோட இது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஃப்ராக்ஷனாக ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம. ஓகேவா? ஸோ இதில் என்ன எழுத போகிறோம்னா since p and q are integers, நமக்கு கோப்ரைமாக இருக்கணும், இங்கே இன்டீஜர்ஸாக கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 1/2 of p/q -3 will also be rational. ஸோ இன்டீஜர் ரேஷ்னலாக கிடச்சிட்டதுனால இப்போ நமக்கு என்ன சொல்லிடலான்னா therefore √5 is rational. இப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் படி √5 ரேஷ்னலாக கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு தெரியும் √5 is irrational number. Okay, so this is contradiction to the fact that A and B √5 சொல்லணுங்க. √5 is irrational. நமக்கு தெரியும் √5 வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர்னு, ஆனால் நமக்கு ஆன்சரில் ரேஷ்னலாக இருக்குது. ஸோ அதனால் our assumption is wrong. Hence our assumption
that 3 plus 2 root 5 is rational is false. இவ்வளோ எழுதணும் அவசரம் இல்லை, அவர் அசம்ஷன் இஸ் ராங் அப்படின்னு மட்டும் எழுதினாவே போதும். ஓகே, இவ்வளோ பெருசு எழுதணும் அவசியம் இல்லை. இப்படியும் சிம்பிளாக எழுதிக்கலாம். ஓகே, therefore 3 plus 2 root 5 is irrational. Hence proved. Okay, students.